எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியில ஷாப்பிங் தான் வந்து போறோம். ஷாப்பிங் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வீட்ல வந்து சாமி கும்பிடுறோம். நாங்க திருச்சியில இருக்கோம் அப்படிங்கிறதுனால, ஒவ்வொரு வருஷமும் வந்து சித்திரை மாசம் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு திருவிழா நடக்கும். அந்த டைம்ல வந்து அங்க இருக்க எல்லார் வீட்லயுமே ஞாயித்துக்கிழமை வந்து சமயபுரம் மாரியம்மன வந்து கும்பிடுறது ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. கலசம் வச்சு, அ புடவை, ப்ளவுஸ் பிட்டு, நான்வெஜ் சமைச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து அதுக்காக வீட்ல சமையல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஒரு எல்லோ கலர் சாரி, அப்புறம் இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வந்து சாமிக்கும் எடுத்துக்கிட்டு, பாப்பாவுக்கும் கொஞ்சம் சம்மருக்கு போடுற மாரி ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு, பூவுமே வாங்கியிருந்தோம். பூஜைக்கு தேவையான பூவு, அதுக்கப்புறம் வந்து வளையல் கடைக்கு போயிருந்தோம். வளையல் கடைக்கும் போயி, வளையல், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமும் வந்து வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வச்சு சாமி கும்பிடுறதுக்காக தான். சாமி கும்பிட்டுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிலு. மதிய டைம்ல சமைச்சு வச்சுட்டு தான் போனோம். ஆனா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளையல் எல்லாமும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். கிரீன் கலரு, ப்ளூ கலரு, ப்ரவுன் கலரு, அப்புறம் பாப்பாங்களுக்கும் வந்து வளையல் எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ளூ கலரும், ப்ரவுன் கலர் வளையல் வந்து எனக்கு, கிரீன் கலர் வந்து மாமியாருக்கு. ஏன்னா கிரீன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் இது 2 சூஸ் பண்ணேன். மாமியார் வந்து கிரீன் எடுத்தாங்க. பாப்பாவுக்கும் குட்டி வளையல் எல்லாமே வந்து வாங்கிட்டு, ஸ்வீட் கடைக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா சாமி கும்பிடும்போது கொஞ்சம் காரம், ஸ்வீட்டு அதெல்லாமும் வைப்போம். அதனால 1/4 கிலோ காரம், 1/4 கிலோ ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். இப்ப அந்த ஸ்வீட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. எல்லாமே மில்க் ஸ்வீட்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு காஃபி குடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். தேங்க் யூ.